மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த டெல்லி செல்ல முயன்ற தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணுவை போலீசார் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைவரும் சமமாக பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அரியலூரில் கண்களில் கருப்பு துணியை கட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்தின் அதிகரிப்பால் அப்பகுதி மக்கள் கொட்டக்குடி ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் 55,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு சார்பில் 65,605 அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு சீருடை வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.